இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அன்பு வணக்கம். அருமை கவிஞர் தோழர், இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் சி.எம். குமார், நாபி அருள் இருவரும் சொன்னது போல அந்த கட்டுப்பாட்டுக்குள் நான் கவிதையை வாசிக்கிறேன். குறுங்கவிதை, காதல் கவிதை, பிறகு நேரம் இருக்கும்போது ஒரு முழு கவிதையை வாசிப்பேன். உன் இமைக்கூடுகளில் அழகிய முட்டைகள், உன் இமைக்கூடுகளில் அழகிய முட்டைகள், எந்த பறவை அது? கோடை சுடவில்லை, உன் பார்வையில் பனிக்காலம். இமைகளால் தான் அழைத்தாய், இமைகளால் தான் நெட்டி தள்ளுகிறாய். ஆசையாசையாய் அப்படி பார்க்காதே, நொறுங்கி போய்விடுவேன். இடியற்ற மின்னல், ஓசை எழுப்பும் மலர், இடியற்ற மின்னல், ஓசை எழுப்பும் மலர், நான் பார்த்து ரசிக்கும் பனிக்காலம். இடியற்ற மின்னல், ஓசை எழுப்பும் மலர், நான் பார்த்து ரசிக்கும் பனிக்காலம் உன் புன்னகை. அடிவானை அழகாக்கும் அந்தியே, அடிவானை அழகாக்கும் அந்தியே, நீ தொலைவில் இருந்தாலும் தொட்டு தழுவுகின்றாய். ஊசி நூல் தைக்காத என் மஞ்சள் சட்டை உனதழகு. நன்றி தோழர்கள். புத்தாண்டை வரவேற்க காத்திருக்கும் இவ்வேளையில் கவிதைகளில் நாம் இன்று புத்தாண்டை வரவேற்க காத்திருக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களோடு கவிதை. போக்குவரத்துக்கு இடையூறென மரங்களை வெட்டி சாலைகளில் கிடத்திருந்தனர். தொடர்பு துண்டித்ததை அறியாத கிளைகளில் அன்றைக்கான பூக்கள் பூத்திருந்தன. தான் விதைத்த மரங்களை காணாமல் கூக்குரலிட்டன பறவைகள். வேர்களை பிரிந்த மரங்கள் கண்ணீர் வடிக்க காற்றில் கலந்தது ஈரப்பதம். போக்குவரத்து சீரானது, தண்ணீர் வண்டிகள் செல்ல. துளி தங்கம் கூட உடம்பில் இல்லாதவளை தினமும் உரசி பார்க்கிறான் பேருந்தில். உரசி உரசி தீமூட்ட பார்க்கிறான் இரும்பென்று தெரியாமல். வாழ்க்கை போராட்டத்தில் சேர்த்து கொள்கிறாள் இடுப்பை மறைப்பதை. கழிவறையில் கொட்டப்படுகிறது குழந்தையின் உணவு. நின்று கொண்டே வேலை ஓய்வு தருகிறது பேருந்து இருக்கை. சன்னலோர இருக்கை மகிழ்ச்சி தரவில்லை, நாளைய தேடலில் மனம். நன்றி, வணக்கம். நாவே அருள் சார் முதல்ல என்னை ஐசிஎஃப் தமிழ்நாடு முற்போக்கு சங்க எழுத்தாளர் சங்கத்தில் அவர் என்னை அறிமுகமானார். அப்போது ஒரே ஒரு கவிதை அவருக்காக நான் வாசித்தேன். அதிலிருந்து அவர் அதை பிடிச்சி போய் என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. 4 வரி கவிதைகள் தான் நான் எழுதுறது. அதில் முதல்ல, நீ குடித்த தேநீர் கோப்பையில் மிச்சம் இருப்பது என் உதட்டின் சுவடுகளே. இரண்டாவதாக, நினைவின் சாரல்கள் மனதை ஈரமாக்கியது, அவள் இல்லாதது மனதை பாரமாக்கியது. கடலும் கட்டுமரமும் ஆறத் தழுவிக்கொள்ளும், கலங்கரை விளக்கோ அவ்வப்போது முத்தமிட்டு கொள்ளும். அடுத்து, பூக்களை பறிக்காதீர்கள் புத்தக நூல் வெளியீட்டு விழா, எத்தனை பூக்கள் பறித்தார்களோ ஆளுயர மாலை. அவள் முத்தங்களை அளவில்லாமல் கொடுக்கிறாள், நான் கடற்கரையில் தனியே நின்ற பொழுது. நன்றி. அடுத்து விட்டுருக்கோம்.